அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாமா இது யாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபுல எழுதுவாங்க, முற்காலத்தில் ஒரு ஆண் அழகர் ஒருவர் இருந்தார். இஸ்ரவேலர் காலத்திலே, அந்த காலத்திலே அவர் தான் நம்ம உலக அழகின்னு சொல்றோம், உலக அழகர். அவர் அந்த அளவுக்கு இருந்தார். அவர் ஒரு நல்ல மனிதர், இரையச்சம் உள்ள ஒரு வாலிபர். வறுமையின் காரணமாக அவர் என்ன செய்தாரு, ஒரு குடிசை தொழில், ஒரு கூடையை பின்னி வியாபாரத்துக்கு விற்பதற்காக வேண்டி வீதியிலே சுத்தி கொண்டிருந்தார். இத ஒரு அரண்மனை வாசல்ல ஒரு பெண்ணு பார்த்துட்டு உள்ளே இருந்த அரசியிடத்துல போய் சொன்னார், ஒரு ஆண் அழகர் தெருவில கூடையை வித்து கொண்டு வருகிறார். ஆனா அந்த பெண், அந்த அரச குடும்பத்தில் உள்ள அந்த அரசி ஒரு விபச்சார அந்த போக்கில் உள்ள பெண்ணாக இருந்த காரணத்தினால் அந்த பெண் என்ன செய்தா, அவர் எப்படியாவது உள்ள பேசி உள்ள கொண்டு வந்துடும் ஒரு பெண்ணிட்ட சொன்னான். அவர் எங்களை கூட வேணும், உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்ல, உள்ள வந்ததும் கதவு மூடினா. ரெண்டாவது கதவு தந்தோன்னு அதே 3 அறைகள் மூடப்பட்டது. 3வது அறைக்கு வந்தவுடனே அரசி பெட்டிலே உட்கார்ந்திருந்தார். அப்பொழுதுதான் தன்னுடைய அழகை காட்டி அவர் வந்தவர் சொன்னாரு, கூட வாங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் அதுக்கு கூப்பிடல, நான் உன்னை கூப்பிட்டது நோக்க வேறன்னு சொல்லி தன்னுடைய தப்பான அந்த கருத்தை பதிவிட்ட பொழுது, நான் அதுக்குரிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் எவ்வளவு என்ன செய்ய சொன்னார். ஆனா அவர் என்ன செய்யல, கேட்கல. அவர் உபதேசம் பண்ணார், அதுக்கு மறுத்துட்டார். கடைசியில் அவர் வழி இல்லாம அவர் சொன்னாரு, எனக்கு ஒழுவு செய்ய தண்ணி வைங்க அப்படின்னு சொன்னார். உடனே அவர் சொன்னா, நீ என்கிட்ட ஏதாவது தந்திரத்தை கையாளலாம் நீ பாக்குறியா? நீ இந்த ஆளுக்கு ஒழுவுச்சிய தண்ணியை கொண்டு போய் கோட்டையினுடைய சுவருக்கு மேல கொண்டு வைங்க, அங்கிருந்து அவர் தப்பவே கூடாது அங்கிருந்து அப்படின்னு சொல்லி சொன்னான். அது மாதிரி அவர் தண்ணியை கொண்டு வைக்கப்பட்டது. மற்றவன் அவர் சொன்னார், அந்த மதில் சோறு மேல ஏறி நீட்டு சொல்ற, ஆண்டவனே நான் தப்பு பண்ண மாட்டேன், மேல இருந்து கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, உயிரை கொடுவேனே தவிர நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்தாரு, உனக்கு நான் மாறி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு உயிரை விடுறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்தார். அல்ல ஒரு வானவரை அனுப்பி அவரு தோல் பூச்சத்தை அப்படி தூக்கி பிடிச்சு அப்படி தரையில கொண்டு உட்கார வச்சான்ல. அந்த தரைக்கும் அந்த சோறுக்கும் இடையில 40 முழன்னு எழுதுறாங்க. இவரை பத்தி ஷைத்தான்ட்ட கேட்கப்பட்டுச்சான். ஷைத்தான்ட்ட, இப்லீஸ்ட்ட, நீ அந்த ஆளை கெடுத்திருக்கலாமே, எப்படியாவது அவர் விபச்சாரம் பண்ண வச்சிருக்கலாமே அப்படின்னு சொன்னதுக்கு ஷைத்தான் சொன்னானா, தன்னையே அவர் அழிக்க நினைச்ச ஒரு ஆளை நான் எப்படி கெடுக்க முடியும்னு சொன்னான். தன்னுடைய நப்சையே மாத்தமாக அவர் நடக்க முற்பட்ட அவரை நான் எப்படி என்ன செய்ய முடியும், அவர் உயிரே கொடுக்க தயாராயிட்டார் அப்படின்னு சொன்னார். ஆக இப்படிப்பட்ட பெருமக்கள், ஷைத்தான்ட்டே சவாலாக இருந்தவங்க, ஷைத்தானுக்கே என்ன செய்தாங்க, மூஞ்ச கரிய பூசினவங்க எல்லாம் இருக்கிறாங்க. முகமது இப்னு ஜியாது சொல்லுவாங்க, இல்லாம முகமது இப்னு ஜியாது சொல்லுவாங்க, நான் ஒரு சமயம் இப்ராஹிமுல் ஹவ்வாஸ் ரலியல்லான்ட்டு கேட்டேன், நீங்க வனவாசத்தில் இருந்ததை கண்ட காட்சியிலேயே பேராச்சரியமான காட்சி எது இருக்குதா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் ஒரு பாறையில படுத்திருந்தேன், திடீர்னு இப்லீஸ் என்ன செய்யுதான், ஓங்கி ஒரு மீன் மிதிச்சு இந்த இடத்துல எஞ்சிப்போ அப்படின்னா. ஏன்னா அப்ப நான் சொன்னேன், முதல்ல மீக்கிறதுக்கு முந்தி சொன்னா அந்த இடத்த விட்டு எஞ்சிப்போ அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், எஞ்சி போக முடியாது அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா உன்னை மிதிப்பேன், மீதினா மீதிச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். அவன் காலத்திக்கு மேல வச்சான், ஒரு துணி மேலத்திக்கு வச்ச மாதிரி தான் இருந்தது. ஒரு துணி எப்படி கரிச்சிப்பத்திக்கு மேல போட்ட ஒரு லைட் வெயிட்டா இருக்குமா. அப்பவும் விளங்கிக்கிட்டான். அப்பதான் அவன் கேட்டான், நீ இப்ராஹிமுல் ஹவ்வாஸ் அந்த வழியுள்ளா, நீ அல்லாவுடைய நேசரா அப்படி அப்பவுமே விளங்கிருச்சு. நம்முடைய காலு அவருக்கு கர்ச்சிப் மாதிரி இருக்குன்னு அவர் சாதாரண மனுஷன் இல்லைன்னு விளங்கிட்டு தான், நீ வழியுள்ளாவா? ஆமா, உன் பேரு என்னன்னு கேட்டான். இப்ராஹிமுல் ஹவ்வாஸ். எனக்கு தெரியும் அப்படின்னு கரெக்டா சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் நண்பனா மாறிட்டான். அவன் சொன்னான், நான் இப்போ உனக்கு என்கிட்ட சாப்பாடு இருக்கு, அறாமான சாப்பாடு இருக்கு, அலாலான சாப்பாடு இருக்கு. 2 மீனவர்கள் ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டு இருந்தான், அவன்கிட்ட துரோகம் பண்ணி மீனை வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த அறாமான சாப்பாடு வேணுமா, அல்லது ஒரு ஆகமாக்கப்பட்ட ஒரு மலையில இருந்து நான் கொண்டு வந்த மாதுளம்பழம் இருக்கு, அது வேணுமா, ஹலாலானது உனக்கு வேணுமா, ஹலாலானதே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவனே விருந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். இந்த மாதிரி ஷைத்தானை மன்னக்கு வச்ச அல்ல முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜிலானி அவங்களுடைய வரலாறு கூட நம்ம ஸைனுத்தீன் மலபாரி தன்னுடைய இர்ஷாதுல் இபாத் கிதாப்ல எழுதுவாங்க. ஒரு நாள் அவங்க வனவாசத்துல இருந்தாங்க, 18 வருஷம் வனவாசத்துல இருந்தாங்க. அப்போ ஒரு சமயம் கடுமையான தாகத்துல இருக்கும்போது திடீர்னு மேகத்திலிருந்து ஒரு வெள்ளி பாத்திரத்துல, அங்கிருந்து ஒரு தண்ணி வெள்ளி பாத்திரத்துல, அந்த மேகத்துக்குள்ள இருந்து ஒரு சவுண்ட், அப்துல் காதர் அவர்களே, உங்களுக்கு வெள்ளி பாத்திரத்திலே தண்ணி குடிப்பதற்கு அலாலாக்கி விட்டோம், உங்களுக்கு இனிமேல் கடமையே கிடையாது, தொழுகை எதுவுமே உங்களுக்கு கடமை கிடையாது அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்தது.
சொன்னாங்களாட, நாசமா போன ஷைத்தானே, என்னுடைய நபிக்கே இதெல்லாம் அல்லாஹ் அனுமதிக்கல, அவங்களுக்கே ஹராமாக்குன வெள்ளி பாத்திரத்தை அல்லாஹ் ஹலாலா ஹராமாக்கிட்டு எனக்கு ஹலாலாக்குவானா அப்படின்னு சொல்லி ஷைத்தான் என்ன ஷைத்தானை விரட்டி விட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரலாறுல எழுதுவாங்க. அது போல வஹப் இப்னு முனப்பஹ் சொல்வாரு, முற்காலத்தில் ஒரு இஸ்ரவேல் ஒரு மனிதர் 400 வருஷம் வணங்கினார் இறைவனை. எந்த அளவுன்னா ஷைத்தான்களே இதை பார்த்து ரொம்ப நொந்து போயிட்டான், மன உடஞ்சி போயிட்டான். தலைவனா இருக்கக்கூடிய ஷைத்தான் போய் அந்த குட்டி ஷைத்தான்கள் குட்டி பிசாசுகள் முறையிட்டுச்சான். அந்த ஆளு இபாதத்தை பண்ணி எங்களே டயர்ட் ஆக்கிட்டாருன்னா நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் தவம் இருக்கிற தவச்சாலையை கதவை போய் தட்டினான். நான் இது மாதிரி வெளியூர் பையனை கொஞ்சம் கதவை திறங்க அப்படின்னு சொல்லி நடுச்சாமத்துல வந்து கதவை தட்டினான். அப்போ எவ்வளவு பெரிய ஆளா, அல்லாவுடைய வணக்கத்துல உள்ளவங்களுக்கு தான் தெரியுமே யார் கேட்டவன் நல்லவன். உள்ள இருந்து சொன்னாங்க, எங்க பக்கத்துலதான் ஊர் இருக்கு, அங்க போய்க்க அப்படின்னு சொன்னாங்க. இப்பெல்லாம் கதவை திறக்க மாட்டேன், ஊர் பக்கத்துலதான் இருக்கு அப்படின்னு. ரெண்டாவது கொஞ்ச நேரம் கழிச்சு தட்டினா, இது மாதிரி எனக்கு திருடர்கள் திருடிடுவாங்க, விலங்குகள்லாம் வழியில இருக்கு, என்னால போக முடியாது, கதவை திறங்க அப்படின்னா. திறக்கவே இல்லை. அப்ப ரெண்டாவது கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செய்தான், கதவை தட்டினான். கதவை தட்டும் போது என்ன செய்தான், நான் ஈசா வந்திருக்கேன் யாருன்னு கேட்டான். அப்ப நான் ஈசா வந்திருக்கேன் அப்படின்னா. அவர் ஏற்கனவே ஒரு கிறிஸ்துவர் ஆச்சா என்ன, அப்போ அவர் நபியை சொன்னா அப்பாவை துறப்பாருன்னு. அப்போ அவர் சொன்னாரு, ஈசா அலை இஸ்லாமா இருந்தா உங்களுக்கு நமக்கு இப்ப சம்மந்தம் இல்லை, நீங்க வந்து மறுமையில தான் இனி சந்திப்பேன், நீங்க மறுமையில பாத்துக்கிடுவோம், நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்க என்ன செய்யிட்டேன் சொல்லிட்டு போயிட்டீங்க, அதனால இப்போ உங்களுக்கு இப்ப இங்க வர வேண்டிய வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொன்னார். மூணாவது பார்த்தான், ஈசா நபின்னு சொல்லி பார்த்தான், துறக்கிறமா இல்லையா. கடைசியில தன்னுடைய கொஞ்ச நேரம் கழிச்சு கதவை தட்டினான். யாருப்பா, நான் தான் இப்லீஸ் வந்திருக்கு, கண்டிப்பா நான் உனக்கு துறக்கவே மாட்டேன். அப்போ சொன்னா, சத்தியமா உங்களுக்கு நான் நல்லதுதான் செய்வேன், கேட்டு செய்ய மாட்டேன், சத்தியம் சத்தியம்னா. சரின்னு கதவை திறந்தார். வந்து உட்கார்ந்தவொடனே கேட்டான், ஏதாவது கேள்வி கேளுங்க. எப்பா உன்ட்ட எதுவுமே எனக்கு தேவையில்லை, சரி நான் போறேன் அப்படின்னு கிளம்புனான். சரி உட்காரு, ஏதாவது கேட்கலான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவசீலர் கேட்டாரு, நீ வந்து ஆதமுடைய மகனை கெடுக்கிறதுலயே உனக்கு உதவியா இருக்கிறது எது, எதுதான் உனக்கு மெயின் உதவியா இருக்கிறது எது, அவர் ஆதமுடைய பிள்ளைகளை வழி கெடுக்கிறதுல. அப்ப அவன் சொன்னா 3 விஷயம். அதுல ஃபர்ஸ்ட் போதை. போதைக்கு அவன் அடிமையாயிட்டா அவன் நான் என்ன சொன்னாலும் அவன் என்ன செய்ய மாட்டான், தவிர்த்து கொள்ள மாட்டான். அது சின்ன பிள்ளை கையில கிடைக்கிற பந்து மாதிரி, நினைச்ச நேரத்துல போட்டு அடிக்கிற மாதிரி போதைக்கு அவன் அடிமையாயிட்டா எந்த தப்புனாலும் அவனை வச்சு செய்ய வச்சிருவான். ஃபர்ஸ்ட் அதுதான். ரெண்டாவது எது அப்படின்னு கேட்டார். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா கோபம். ஒருத்தன் ஆதமுடைய மகன் ஒருத்தன் கோபம் உள்ளவனா இருந்தா அவனை எந்த நேரத்திலேயாவது நம்ம என்ன செய்வோம், கோபமான நேரத்துல நாம வந்து நினைச்சதை செய்ய வச்சிருவோம். அவன் மையத்தை உயிர் ஆக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றவனா இருந்தாலும் அவனுடைய கோபமான நேரத்துல எங்களுக்கு அவனை பார்த்த நிராசையே கிடையாது, நம்ம நினைச்ச ஆசையை நிறைவேற்றிடுவோம், அவனை வச்சு எங்களுடைய சூழ்ச்சியை செய்ய வச்சிருவோம் அப்படின்னு. அடுத்து என்னதுன்னு கேட்டார். அடுத்து கஞ்சத்தனம். ஆதமுடைய மகன்ட்டு கஞ்சத்தனமா ஆயிட்டுன்னு சொன்னா அவன் என்ன செய்வான்னு சொன்னா அவனுடைய உள்ளத்துல மக்கள்கிட்ட இருக்கிற பணம் நிறைய மாறியும், தனக்கு தந்தது அல்ல கம்மியா தான் தந்திருக்கான், தன்னுடைய இத்தனை கோடி இருந்தாலும் தன்னிட்ட இருக்கிற பணம் கம்மியான பணம் தான் இருக்கு அப்படின்னு அவன் மனசுல போடுவோம். அதனால அவன் அல்லாவுடைய கடமையை நிறைவேற்ற மாட்டான். அல்லாவுடைய கடமை ஏன் நம்மகிட்டே கம்மியா இருக்குன்னு அவன் மனசுல அல்லா நமக்கு செய்த ஞாபகத்து கம்மி தான், இதே நம்ம கொடுத்தா நமக்கு இருக்காதுன்னு அப்படிக்கு மனசுல போடுவோம் அப்படின்னு. அதனால அவன் அல்லாவுடைய கடமையில குறை செய்வான் அப்படின்னு சொல்லி 3 பாயிண்ட்டுகள் அவன் சொன்னான். அதே மாதிரி இன்னொரு செய்தி இருக்கு. அல்லாமா ஃபதுல் இப்னு மஅபது சொல்லுவாங்க, ஒரு சமயம் ஒரு இறைநேசர் வந்து ஷைத்தானை சந்திச்சார். சந்திக்கும் போது ஷைத்தான் இடுப்புல ஒரு கயிறு கட்டியிருந்தா பாத்திரம் ஒண்ணு தொங்கிட்டு இருந்துச்சு. இப்ப இது என்னப்பா பாத்திரம் அப்படின்னு. துறவியே, எனக்கு சம்பாத்தியம் இல்லை, எனக்கு உணவும் இல்லை, ஏதாவது ஒரு பசி எடுத்தா ஒரு பறவை அடிப்பேன், இந்த பாத்திரத்தை கீழே நட்டி வச்சு அதுல போட்டு அந்த கறியை திம்பேன், அதுக்குத்தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். நல்லா இருக்கு, எனக்கு ஒரு பாத்திரம் செய்தாங்களே, சூப்பரா ஒரு பாத்திரம் உனக்கு செய்து தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னவன ஆர்டர் பண்ணார். அவன் மனுஷன் நினைச்சு ஆர்டர் பண்ணார். இந்த ஆள் என்ன செய்தாரு, அதுக்கு பிறகு ஒரு வீட்டு வாசல் வழியா நடந்து போகும்போது அந்த வீட்டு வாசல்ல ஒரு பொம்பளை, உள்ள வாங்க, ஒரு விஷயம், ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, உள்ள வாங்க. வாசலுக்கு வந்தார். உங்களுக்கு படிக்க தெரியுமா? ஆமா தெரியும். கணவர்கிட்ட ஏதோ லெட்டர் வந்திருக்கு, கொஞ்சம் படிச்சு தந்துட்டு போங்களேன். இல்ல வெளியே படிக்கிறேன், உள்ள வாங்க. உள்ள வந்தவனுக்கு நீங்க கீழே உட்காருங்களேன், இன்னும் ஒரு எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு உட்கார வச்சு. சரி உட்காரதானே சொல்றேன். உட்கார்ந்த உடனே டப்புன்னு கதவை சாத்தி. தப்பான ஒரு விஷயத்துக்கு அந்த அம்மா நெருங்கும் பொழுது அவர் பார்த்தாரு, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு திடீர்னு பைத்தியக்கார வேஷம் போட்டார். திடீர்னு பேய் பிடிச்ச மாதிரி என்னச்சு ஆட ஆரம்பிச்சிருக்கு. உடனே கதவை திறந்து விட்டான். அதுக்கு பிறகு ஷைத்தான் அந்த மனிதரை சந்திச்சாரு. என்னங்க ஒரு பாத்திரம் ஆர்டர் பண்ணனா நீங்க தரகானம என்னங்க? அப்ப அவன் சொன்னா, பாத்திரம் செய்தேன், அந்த பாத்திரத்துல உங்களை உள்ள போடலான்னு பார்த்தேன்,
ஆனா உங்கள்கிட்ட உள்ள அந்த பைத்தியக்கார கோலத்தினால நீங்க அதுல இருந்து மிஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யதான் சொன்னான். அல்லாஹ் தஆலா ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார்.